ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஆர்பி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாம் கவிதை தொகுப்பு பற்றி பார்க்க போகிறோம். சாரி, வாய்ஸ் தொண்டை கட்டியிருக்கு லைட்டாக. ஓகே, இப்போ நம்ம கோலத்தை பார்க்கலாம். கோலம் தெரியுதா என்னன்னு தெரியல, வெளியில் வெயிலாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா, இதுதான் பாட்டி காலையில் போட்ட சிக்கு கோலம் இன்னைக்கு போட்டாங்க. அது இந்த கோலம் வந்து நேற்று பேப்பரில் எழுதி சரி இந்த மாதிரி போடலாம், இந்த டிசைன் போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ போட்டுட்டாங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போய் கவிதை தொகுப்புக்கு போகலாம். ஓகே, டோர் லாக் பண்ணிவிட்டு செப்பல் கழட்டிட்டு உள்ளே போகலாம். பாட்டி ரெடியாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ரூம்க்கு லைட்டாக வந்தாச்சு. 2 லைட்டு போட்டுக்கலாம், அப்படி நல்லாயிருக்கும். ஒரு லைட்டு 2 லைட்டு போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் இப்போது வெளியில் ஒரு கோலம் போட்டிருந்தாங்களே பாட்டி, அதுக்கு ஓரத்தில் ஒரு மீன் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இதே மாதிரி நடுவில் மட்டும் மீன் இருக்குது. இதுக்கப்புறம் இல்லை. ஓகே, இந்த டேபிள் பார்த்திங்கன்னா நேற்று தான் அரேஞ்ச் பண்ணோம். இது நான் தான் செஞ்ச பூ. சும்மா இந்த மாதிரி நிறைய செய்யலாம். நான் ஒரு நாள் இது எப்படி செய்யணும்னு பேப்பர் கட்டிங்கில் செஞ்சு காட்டுறேன். ஓகே பாட்டி, கவிதையை வாசிங்க. இன்னைக்கு கவிதை வாசிக்கலாமா? இன்னைக்கு கவிதை வாசிக்கிறதுக்கு முன்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் மக்களுக்கு. உலக தமிழ் மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல உணவு முறை சொல்கிறேன். இன்றைக்கி இந்த மார்கழி மாதம், இனி தை மாதம் வரை பனிக்காலம். அதனால் நல்ல மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நல்ல உடம்புக்கு எதையும் தாங்குகிற எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நல்ல மிளகு ரசம் தினம் ஒரு தினம் மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. இப்போ கவிதைக்கு போகலாம், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, பாட்டி சில பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, பாட்டி பேசுறது ஒழுங்காக புரியல அப்படின்னு. ஸோ அதுக்காகவே நாங்கள் மைக் வாங்கலான்னு ஆர்டர் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஸோ அதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு மூடில் இருந்தோம். பட் கன்ஃபார்மாக அது தெரியல. நாங்கள் மைக் வாங்கினா கண்டிப்பாக அதில் பேசி பாட்டி பேசுறது ஊருக்கே கேட்க போகுது. சரி பாட்டி, கவிதையை வாசிக்க நேரம் ஆகுது. அரசு வேலையை பற்றி இன்றைக்கி ஒரு பாட்டு. அரசு வேலையை பற்றி இன்றைக்கி ஒரு பாட்டுக்கு கவிதை எழுதியிருக்கோம். ரோடு போட்டு தருவோம், காரு போட்டு தருவோம், ரோடு போட்டு தருவோம், காடு போட்டு தருவோம், காரு போட்டு தருவோம், ரேஷன் அரிசி தருவோம், சுண்டல் கடலை தருவோம். அரசு வேலை மட்டும் இல்லை, விவரம் கேட்க வேண்டாம். வேட்டி சேலை தருவோம், தினக்கூலி வேலை தருவோம், பட்டி தொட்டி வரையில் பணம் 100 தருவோம். அரசு வேலை மட்டும் இல்லை, விவரம் கேட்க வேண்டாம். பொங்கல் பரிசு தொகையும் கரும்பு வெல்லம் அரிசி தருவோம், குடிக்க தண்ணி தருவோம், குப்பை கொட்ட இடமும் தருவோம். அரசு வேலை மட்டும் இல்லை, விவரம் கேட்க வேண்டாம். உதவி நிறைய செய்வோம், உலகம் அறிய செய்வோம், உழைக்கும் பணத்தை எல்லாம் வரி கட்ட வகையும் செய்வோம். அரசு வேலை மட்டும் இல்லை, விவரம் கேட்க வேண்டாம். வாக்கு தவற மாட்டோம், வழியும் தவற மாட்டோம், வாக்கு போட வேண்டும், வணங்கி வேண்டுகின்றோம். அரசு வேலை மட்டும் இல்லை, விவரம் கேட்க வேண்டாம். ஆற்று ஊற்று நீர் போல அள்ளி தந்திடுவோம், அரசு கடமை தவறாமல் அன்பு மக்களுக்கு. அரசு வேலை மட்டும் இல்லை, விவரம் கேட்க வேண்டாம். ஓடி வந்து வாங்கி உண்டு கழிக்கும் மக்கள், உண்மை தெரியாமல் உணரும் மனமும் இல்லாமல் வாக்கு போட்டுவிட்டு வாடி நிற்கிறார்கள். அரசு வேலை மட்டும் இல்லை, விவரம் கேட்க வேண்டாம். வேதம் ஓதும் மக்கள் விளக்கம் புரியாமல் மஞ்சள் காமாலை மயக்கம் வந்தது போல் மாறி வழி நடந்தோ மாற்றம் இல்லை என்றும். அரசு வேலை மட்டும் இல்லை, விவரம் கேட்க வேண்டாம். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அரசு வேலை மட்டும் இல்லை, விவரம் கேட்க வேண்டாம். சூப்பரான கவிதை இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி வெட்னஸ்டே புதன்கிழமை
கவிதை தொகுப்பு வந்து போடலாம். நாளைக்கு என்னது, நாளைக்கு வந்து என்னது பார்க்கலாம். பேப்பர் கட்டிங்லாம் புதுசாக இன்னைக்கு புதன் கவிதை நான் வாழன் கோலம், தமிழ் கோலம். நம்ம தான் மாற்றிட்டோமே பேப்பர் கட்டிங். பேப்பர் கட்டிங் கைவேலை. வெள்ளிக்கிழமை வந்து இது முருகன் கோலம். இல்லை முருகன் கோலம் எடுத்தாச்சு. வெள்ளிக்கிழமை வந்து க்ளோசெட்டு. நாளைக்கு தான் க்ளோசெட்டு, ஃப்ரைடே தான் பேப்பர் கட்டிங். அப்படிதான் சொல்லியிருந்தோம். சனி கதைகள். ஆமாம், சனி சிறுகதைகள். ஓகே, பாய் பாய். உங்களை நான் நாளைக்கு ஒரு அழகான க்ளோசெட்டோட சந்திக்கிறேன். பாய் பாய்.